வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. நாம் தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், இது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நாம் கண்ணாடியை பார்ப்பது. டெய்லி நாம் மிரரை பார்க்குறோம், அதிக நேரம் கூட பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம நிறைய நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை அதில் நாம் பார்க்கலாம். இந்த கண்ணாடி ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு. இப்போது நம்மளோட பிரெயின் இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இது ரியாலிட்டியா இல்லை இது ரியாலிட்டி இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நாம் என்ன பார்க்குறோமோ அதை நம்புகிறோம், என்ன கேட்குறோமோ அதை நம்புகிறோம். அதுதான் நம்மளோட பிரெயினோட கேப்பபிலிட்டி. இப்போ நம்மளோட பிரெயினில் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மிரர் நியூரான்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெமனை ஜஸ்ட் கண்களை மூடிட்டு நீங்கள் ஒரு லெமனை எடுத்து நீங்கள் வாயில் வைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு புளிப்பு தன்மை தெரியும். உங்களோட கண்கள் ரொம்ப அப்படியே சுருங்கும். நீங்கள் ஃபீல் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம் அந்த லெமனோடது. ஸோ இதுதான் மிரர் நியூரான்ஸ். நாம் பார்க்குறது, கேட்குறது, நம்ம மனசில் பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பிரெயின் நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ மிரர் பார்க்கும்போது நாம் நம்மளோட உருவத்தையே பார்க்குறோம். அப்போ அந்த இமேஜ் எப்படி தெரியும்? நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கிறது. நாம் என்ன பார்க்குறோம், நம்மளை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் பிரதிபலிக்குது. இப்போ இந்த மிரர் வச்சு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே 3 ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஒன்று ஹெல்த்து, ரெண்டாவது நம்மளோட கெரியர் ஆர் பிஸ்னஸ், மூணாவது நமக்கான அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். இது எல்லாமே நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த 3 ஏரியாஸையும் எப்படி நம்ம கவர் பண்ணலாம் இந்த ஒரு மிரர் டெக்னிக்லன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். இது காலையில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் போய் உங்களோட கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட உருவத்தை பாருங்கள். உங்கள் உருவத்தை பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு நீங்கள் உங்களோட கண்களை பார்க்கணும். அந்த கண்ணாடியில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களோட கண்களை மட்டுமே அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஐ ஆம் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ். எனக்கு லவ், ஹாப்பினஸ், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிறது தான் முதல்ல. ஸோ ஐ ஆம் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ். இதை ஒவ்வொரு வாக்கியம் நீங்கள் சொல்லும் போதும் உங்களோட ஹேண்ட் மூமெண்ட்ஸோட நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த முதல் வாக்கியம் சொல்லும்போது நீங்கள் உங்களோட கைகளை ஒரு கை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஒரு கையை ஜஸ்ட் எல்லா ஃபிங்கர்ஸும் க்ளோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபிஸ்ட் க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அது தம்ஸ் அப் சிம்பிளோட நீங்கள் கொடுக்கலாம். தம்ஸ் அப் சிம்பிளோட கொடுக்கும்போது அந்த வாக்கியம் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் மூணாவது வாக்கியம் ஐ ஆம் வைப்ரண்ட் அண்ட் ஹெல்தி அப்படின்னு கொடுக்குறீங்க. வைப்ரண்ட் அண்ட் ஹெல்தின்னு கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கைகளை இப்படி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சைன் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போது நீங்கள் உங்களோட வாக்கியம் ப்ளஸ் அந்த ஒரு சைன் உங்களோட கையில் ஒரு முத்திரை மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்ஷன் மாதிரி நீங்கள் காமிக்கும்போது உங்களோட பிரெயினுக்கு சரி லவ் அண்ட் ஹாப்பினஸ்னால் இந்த சிம்பிள் தான் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை தினமுமே கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க. வாய் விட்டு சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்கிறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் யாரும் இல்லாதப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இந்த 3 வாக்கியங்களுமே அந்த ஆக்ஷனோட நீங்கள் செய்யும்போது உங்களோட பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கான லவ், ஹாப்பினஸ், குட் ஹெல்த், மணி என்ன உங்களுக்கு தேவையோ அது இந்த கண்ணாடி பிரதிபலிக்கும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே இந்த கண்ணாடி உங்கள் பர்ஸில் இருந்தாலும் ஒரு சின்ன கண்ணாடி அதில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த சின்ன கண்ணாடி உங்களோட பணம் அதில் தெரிகிற மாதிரி இருக்கணும். உங்களோட சேஃப் வால்ட், வீட்டில் இருக்கிற சேஃப் வால்ட், கபர்டில், இது எல்லாமே நீங்கள் ஒரு அந்த பாக்ஸில் ஒரு சின்ன கண்ணாடி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி என்ன அங்கே பணம் இருந்தாலும் சரி, திங்ஸ் வேறு, இப்போது துணிகள் இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த கிரகிக்கிற தன்மை ரொம்ப அதிகம்.
ஸோ நம்மளோட பிரெயினுக்கு வந்து நாம் இந்த கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் இருக்கட்டும், உங்களுக்கான ஃபியர் இருக்கலாம், ஒரு தயக்கம் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகவே முடியாமல் அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த மிரர் டெக்னிக் தான். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி டே இதை செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நாள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 1 மந்த் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெக்னிக். உங்களையே நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஓட கொண்டு வரதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னே சொல்லலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.